இந்த அமைதியான கணவர் கிடைச்ச எல்லா மனைவிமாரும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கணவர் அமைதியாக இருக்காரு அப்படின்னா 3 விஷயம் இருக்கிறனால அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்களா இருந்தால் எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு குடும்பம்னு எடுத்துங்களேன், அங்கே சரி எது தவறு எது, இந்த விஷயம் புரியுது, இந்த விஷயம் புரியலை, இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லா விஷயமும் புரிஞ்சு வச்சுருக்கவங்க. அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப சைலன்ஸாக தான் இருப்பாங்க. இன்னொரு அமைதிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒன்றுமே புரியாது. எது தவறு எது சரி, அவங்க சொன்னால் சரிம்பாரு, இவங்க சொன்னால் சரிம்பாரு. அப்போ அவருக்கு எதுவுமே சில நேரம் புரியாதனாலையும் அவர் என்ன செய்வாருன்னா அமைதியாக இருப்பார். அடுத்து 3வதியாக அமைதியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, எதுக்குடா வம்பு நமக்கு அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அப்போ இந்த 3வது அவர் பார்த்தீங்களா இருந்தால் அவருக்கு தெரியும், இது எல்லாத்துலேயும் நம்ம தலையிட்டால் சும்மா நமக்கு ஏதாவது வம்பு அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப விளங்குனனால தான், ரொம்ப விளங்கி இருக்கனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அமைதியாக இருக்கார். அப்போ எதுக்குடா வம்பு அப்படின்னு நினச்சாங்களா இருந்தாலும் அமைதியாக இருப்பாங்க. ஒன்றுமே புரியலப்பா அப்படிங்கிறவங்களும் அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாம் புரிகிறவங்களும் அமைதியாக இருப்பாங்க. இப்போ புரியவங்களுக்கு அமைதியாக இருக்கிற கணவர் கிடைச்ச எல்லாருமே எப்படிப்பட்டவங்க, கொடுத்து வச்ச மனைவி மாறு. சரி, ஓகே. இப்போ இந்த எல்லாமே புரிஞ்ச ஒரு கணவர் கிடைச்சிருப்பார் தானே. அப்படிப்பட்ட மனைவி ரொம்ப கிஃப்டடானவங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே புரியும். மனைவியோட அவர் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்களோட எப்படி இருக்கணும், மற்றவங்களோட எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருக்கணும், எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒன்றுமே புரியாத ஒரு கணவர் இருப்பார் தானே, அவரும் எப்படி இருப்பார், ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். இப்போ அவருக்கு என்ன செய்யலாம் மனைவி, கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவருக்கு புரிய வைக்க. அப்போ நீங்கள் அவர்கிட்ட எப்படி கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி அவரை புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். அப்போவுமே அவர் புரிஞ்சுக்கலன்னு வைங்களே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு போகலாம். அதாவது அவருக்கு ஒன்றுமே புரிய வைக்க முடியலை தானே, ஓகே, உங்களுக்கு தான் எது சரின்னு தெரியும் தானே, அதனால நீங்களும் ஒரு கொடுத்து வச்ச மனைவி தான். அடுத்து 3வது யார் பார்த்தீங்கன்னா, எதுக்குடா வம்பு. இது சூப்பர். ஏன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் அவர் எந்தெந்த விஷயத்துலலாம் சிக்கல் வரும், இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு தேவைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் எதுக்குடா வம்புன்னு விலகி இருக்கார். அப்போ அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா அவரால் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலுமே இல்லை, உங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அமைதியான கணவர் கிடைச்ச எல்லாருமே கொடுத்து வச்ச மனைவிமார் தான். ஏன்னா அவங்க சைலன்ஸாக தான் இருக்கிறாங்க. அந்த சைலன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மனைவிமாரெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் சைலன்ஸாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், யாரையுமே நாங்கள் மாற்ற முடியாது, அவங்களாம் மாறணும். இன்னொன்று, நீங்கள் மாற்றணும்னு போனீங்களா இருந்தால் உண்மையாகவே டயர்டாக போகிறது நீங்கள் மட்டும்தான். அதனால இந்த சைலன்ஸாக இருக்கிற கணவர்மார் கிடைச்ச எல்லா மனைவிமாருக்கும் லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களோட லைஃப்பை நீங்கள் சூப்பராக மாற்றிக்கொள்ளுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கணவருக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். என்ன நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.